வணக்கம் மக்களே, இது காலி சோடா வழங்கும் உங்கள் சாய்ஸ். நான் உங்கள் ராக்கிங் ராசாத்தி. பாத்ரூம்க்கு வேணும் மக்கு, காதலுக்கு வேணும் ஹக். ஹக் டே தாங்க இன்னைக்கு. இந்த டேல உங்க லவர் கூட நீங்க எப்படி ஹக் டே செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நிகழ்ச்சியோட முதல் நேயர் யாருன்னு பார்த்துடலாமா? சென்னையிலிருந்து மோனிஷா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வணக்கம் மேடம், நான் உங்கள் ரசிகை. தேங்க்யூ மோனிஷா. நான் என் இன்றைய நாளில் என் காதலனால் மிகவும் வியப்படைந்தேன். அப்படி என்ன மக்களே அவங்க சொல்லியிருப்பாரு அவங்க காதலன். இவங்க இவ்வளவு வியக்கிற அளவுக்கு பாப்போம். நம்மளும் அதை பார்த்து வியக்கிறோமா இல்ல என்ன பண்றோம்? வழக்கம் போல் எனது காதலன் என்னை சந்திக்கும் இடத்தில் அழைத்து சந்தித்தார். அதுதானே பண்ண முடியும். எப்பயுமே போல வழக்கமான இடமா இருந்தா உங்களுக்கு சேஃப். மக்களே கரெக்டான. அப்போது அவர் என்னிடம் ஹக் டே வாழ்த்துக்கள் சொன்னார். நல்ல விஷயம்தான். அதுக்கு அடுத்தபடியாக அவர் என்னிடம் ஒரு கவிதை சொன்னார். இது ஹக் டே தானங்க, கவிதை டே கிடையாது. அப்ப என்ன கவிதை சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு அவர் சொன்ன கவிதை இருங்க மக்களே, நான் படிச்சுட்டு உங்களுக்கு படிக்கிறது. கவிதை அல்லவா, தெளிவாக கூற வேண்டும். வார்த்தைகள் தோற்கும் இடத்தில் மௌனமாய் பேசும் முன் மாயம். வார்த்தைகள் தோற்கும் இடத்தில் மௌனமாய் பேசும் உன் மாயம், உன் அணைப்பில் கரையும் போது உயிரும் உடலும் ஒன்றாகும். வாரே வா. பாத்தீங்களா மக்களே, எவ்வளவு ஒரு நன்றான கவிதை. அடுத்து அவர் எழுதியிருக்கார், நான் மீண்டும் படிக்கிறேன். அதை தொடர்ந்து கட்டி அணைக்க கட்டில் மேடை நம் முன்னே. அடடா, கட்டி அணைக்க கட்டில் மேடை நம் முன்னே, ஆனால் அந்த நிகழ்வோ நம் கல்யாண மேடைக்கு பின்னே. சூப்பர். நல்ல ஒரு காதலனை மோனிஷா அடைஞ்சிருக்காங்க. உங்க வாழ்க்கையில மென்மேலும் நீங்க வளர வாழ்த்துக்கள் மோனிஷா. இத்துடன் இந்த நிகழ்ச்சியின் போது நான் உங்களை மீண்டும் நாளை சந்திக்கிறேன்.